வணக்கம் குழந்தைகளே. நாம் தினசரி எண்களை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் தெரியுமா? எண்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியுமா? உதாரணத்திற்கு கடிகாரம் நேரம் காட்டும், பணம் கணக்கிடப்படும், விளையாட்டுகளில் புள்ளிகள் கணக்கிட, இவை எல்லாமே எண்கள் மூலமாகத்தான். இப்போது நாம் எண்களையும் அவற்றின் உதாரணங்களையும் விளையாட்டாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் என்பது எதுவும் இல்லாதது என்பதை குறிக்கிறது. குழந்தைகளா, உங்களிடம் எத்தனை பழங்கள் இருக்கின்றன? அருமை. பூஜ்ஜியம் என்பது வெறுமையாக இருக்கவில்லை, அது எண்களின் ஒரு அதிசயம். உதாரணத்திற்கு 1 என்பது ஒரு சிறிய எண், ஆனால் அதன் பின் பூஜ்ஜியம் சேர்த்தால் அதன் மதிப்பு 10. பூஜ்ஜியம் இல்லை என்றால் நாம் கணக்கீடுகளை சரியாக செய்ய முடியாது. 1. குழந்தைகளா, இங்கு எத்தனை ஆப்பிள்கள் இருக்கின்றன? ஒரு ஆப்பிள். அருமை. 2. குழந்தைகளா, இங்கு எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கின்றன? 1, 2. 2 வாழைப்பழங்கள். அருமை. 3. குழந்தைகளா, இங்கு எத்தனை கிளிகள் இருக்கின்றன? 1, 2, 3. 3 கிளிகள். அருமை. 4. குழந்தைகளா, இங்கு எத்தனை ஓங்கில் மீன்கள் இருக்கின்றன? 1, 2, 3, 4 ஓங்கில்கள். அருமை. 5. குழந்தைகளா, இங்கு எத்தனை வாகனங்கள் இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5 வாகனங்கள். அருமை. 6. 6. குழந்தைகளா, இங்கு எத்தனை பலூன்கள் இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6 பலூன்கள். அருமை. 7. குழந்தைகளா, இங்கு எத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆட்டுக்குட்டிகள். அருமை. 8. குழந்தைகளா, இங்கு எத்தனை வாத்துக்குட்டிகள் இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7 8 வாத்துக்குட்டிகள். அருமை. 9. 9. குழந்தைகளா, இங்கு எத்தனை முயல்கள் இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7 8 9 முயல்கள். அருமை. 10. 10. குழந்தைகளா, இங்கு எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7 8 9 10 குரங்குகள். அருமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.